ஹாய் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அதனால் காலையில் காஃபி போடும்போதே ஒரு அதிரடி அவசர புளியோதரை பண்ணியாச்சு. இது முதல் நாளே பிளான் பண்ணதுனால முதல் நாள் நைட்டே நான் சாதம் வச்சுட்டேன். ஸோ அதை ஆறிட்டு அடுத்த நாள் டக்குன்னு காலையில் காஃபி போடும்போதே ஒரு புளியோதரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கிச்சனோட நிலமை அப்படி இருக்குது. கிச்சன் கபோர்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் இப்படி டேபிள் மேலே அந்த மாதிரி இங்கே கீழே அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ கௌரி சமையலறை ஆல்ட்ரு பண்ணும்போது அந்த கபோர்டுக்குள்ளே எல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ண பாதியிலே போயிட்டாங்க பெயிண்டர்ஸு. ஸோ அது விட்டு போயிடுச்சு. அதனால தான் கிச்சன் டூர் கேட்டபோது கூட என்னால் போட முடியல, எல்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு, உள்ளே ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே காலி பண்ணி கொடுத்துருக்கோம், இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது கிச்சனோட நிலமை. இங்கே மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்புக்கிட்ட. ஸோ காலையில் பெயிண்டர்ஸ் வரத்துக்குள்ளே குயிக்காக ஒரு அவசர சமையல் பண்ணிக்கிறோம். அதுக்கு பொடி ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வரமிளகாய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் செவக்கிற அளவுக்கு. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து மிக்சியில் நல்ல ஒரு பவுடராக பண்ணிக்கலாம். சாதம் ஆறி வரணும், காலையிலே செய்யணுங்கிறதுனால நான் நைட்டே சாதம் வச்சுட்டேன். வெளியவே தான் வச்சுருந்தேன். ஒரு 90% குக் பண்ணி உதிராக வச்சுருக்கேன். நல்லா ஆறி இருக்கு. நல்லா ஒரு 2 எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா ஒரு 4 தடவை கரைச்சி பல்ப் எடுத்திருக்கேன். இப்போ காமிச்சதை வறுத்ததை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதை பவுட்ரு பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது தாளிச்சிட்டா புளி சாதம் ரெடி ஆகிடும். நல்லெண்ணெய் தான் புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே நான் எல்லா சமையலுக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது டீப் ஃப்ரை பண்ணுறது, அப்பளம், பூரி அதெல்லாம் பொரிக்கிறது தவிர மீதி சமையலுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம இதில் தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் எல்லாமே 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொரியும் போது ஒரு கைப்பிடி வறுத்த நிலக்கடலை. பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் முதல்ல கடலைப்பருப்பு போடும்போதே போட்டுருங்க, அது வறுபட்டுரும். அதெல்லாம் செவக்கும் போது கிள்ளி வச்ச வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. அதெல்லாம் பொரிஞ்சோடனே அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த புளி கரைச்சி வச்சதை சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். 5-6 நிமிஷம் பச்சை வாசம் போக கொதிக்கணும். புளி ரொம்ப தண்ணியாட்ட கரைக்கக்கூடாது. அவ்வளோ புளி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும். 1/2 டம்ளராக ஊற்றி ஒரு 4 வாட்டி கரைச்சிக்கணும். மொத்தமாக அந்த புளி கரைச்சல் ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட வச்சா அது ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா இந்த பொடி, செம்மையாக இந்த பொடியை ஒரு புளி சாதம் வாசம் அடிக்குது. இந்த பொடியை இதில் சேர்த்தணும். இப்போ இந்த பொடியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அர்ஜென்ட்டாக பண்ணும் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பொடிக்கு பதிலாக நீங்கள் ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சிம்லராக இந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். இந்த பொடி போட்டோன்னே இந்த புளிக்காய்ச்சல் ஆட்டோமேட்டிக்காக திக்கன் ஆகும். ஏன்னா இதில் வெந்தயம், கொத்தமல்லி விதை அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் திக்கன் ஆகும். அப்படியே சிம் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மீடியமாக வச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். அப்போ அந்த புளி சாதம் இந்த புளி, உப்பு, காரம்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த பேஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு திக்கான வத்த குழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். இப்போ இது ரொம்ப தண்ணியாட்டம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த சாதம் குழம்பு சாதம் மாதிரி கொஞ்சம் சலசலன்னு ஆகிடும். ரொம்ப கெட்டி பண்ணிட்டிங்கன்னா அந்த சாதம் கொஞ்சம் வரவரன்னு ஆகிடும். இந்த புளியோதரை பொடியெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி இல்லை இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஆறும்போது கரெக்டாக வரும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய், அந்த ராவாக அந்த பச்சை நல்லெண்ணெய் ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறி வந்தோடனே நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல் 1/2 கிலோ சாதத்துக்கு சரியாக இருக்கும். அதாவது 2 டம்ளர் சாதத்துக்கு. ஆனால் நான் இப்போ 1 டம்ளர் சாதம் தான் வச்சுருக்கேன். அதனால் பாதியை எடுத்து வச்சுருவேன் நான். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நல்லா கலந்துட்டு தாளிப்பு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் இந்த சாதத்தை போடணும். சாதம் ஆறி இருந்தாவே அது நல்லா கலந்து வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும் உங்களுக்கு. இது கலந்து பார்த்துட்டு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் கணக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற அந்த புளிப்பு உப்புலாம் சாதத்தில் இன்னும் உள்ளே பிடிச்சி வரும். அவசர புளியோதரை மிக்ஸு அப்புறம் புளி சாதம் ரெண்டுமே ரெடி. இப்போ அதிரடி அவசர புளியோதரையாக இருந்தாலும் கூட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியல. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பொடி வறுத்து போட்டது எக்ஸலண்ட் ஃப்ளேவர் கொடுத்துருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸோடு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அவசரமாக இருந்தால் நீங்கள் நைட்டே சாதம் வச்சுட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.